பைல்ஸ் வந்துருச்சு. சரி. இப்போ நீங்கள் சொன்னீங்க பிடிக்கருணை கிழங்கு நிறைய உணவு முறைகள் இப்படிலாம் செஞ்சு சாப்பிட்லான்னு சொன்னீங்க. ஸோ இப்போ அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் எனக்கு தெரியல, இருந்தாலும் எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் வேற ஏதாவது மாற்று மருத்துவம், அந்த மருந்துகள் ஏதாவது இருக்கா சார்? மருந்துகள் நிறைய இருக்குதுங்க. மருந்துகள் இப்போ நம்ம சொன்ன பொருட்களையே மருந்தாகவும் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ மருந்துகளில் ரொம்ப முக்கியமானது, முதன்மையானது அப்படின்னு நாங்கள் கொடுக்குறது வந்து மூலக்குடோரி எண்ணெய். சரி. இது வந்து வேற ஒன்றும் இல்லை, கடுக்காய் பிஞ்சு விளக்கெண்ணெய், ஆமணக்கெண்ணெய்னு சொல்லக்கூடிய அந்த விளக்கெண்ணெய் ரெண்டும் சேர்ந்த கலவை தான் அந்த மூலக்குடோரி எண்ணெய். பேர்லேயே இருக்குது மூல குடோரி எண்ணெய். ஓகே. குடோரிங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கு. குடோரின்னா அது அறுவை சிகிச்சை செய்வது போல் அது தீர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு. குடோரின்னா அதாவது வலி இல்லாமல் நோயை நீக்கக்கூடிய ஆற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு நிறைய விளக்கங்கள் சொல்லலாம். அதனால மூலக்குடோரி அப்படிங்கிறது வந்து மூலத்தை நீக்கக்கூடிய ஒரு பொருள். சரி. ரொம்ப பெரிய கஷ்டமாக வந்தவங்க இதை சாப்பிடலாம். எல்லா மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். ஓகே. இது வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஓகே. முறையான ISO சர்டிஃபிகேஷன் அல்லது GMP சர்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய கம்பெனியில் வாங்கி சாப்பிடலாம். இது 1 தேக்கரண்டிலிருந்து 4 தேக்கரண்டி வரைக்கும் கூட சாப்பிடலாம், ஒருடைய உடல் வன்மைக்கு தகுந்த மாதிரி. இந்த மூலக்குடோரி தைலம் என்ன பண்ணுது அப்படின்னாச்சுன்னா அன்னன்னைக்கு தங்கி இருக்கக்கூடிய குடல் கழிவுகளை முழுமையாக நீக்கிறது. ஸோ இப்போ இதில் என்னன்னா ஃபீக்கல் ஸ்டாக்னேஷன், அதாவது அந்த ப்ரெஷர் காரணம்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ப்ரெஷரை நீக்கிட்டாலே வலி குறைஞ்சி போயிடும் நிறைய பேருக்கு. ஸோ அந்த மூலக்குடோரி எண்ணெய் அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு மருந்தாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த கருணக்கிழங்கு வத்தல் கித்தல்லாம் பண்ண முடியாதுங்க, என்ன பண்ணலாம், கருணக்கிழங்கு லேகியம் கடையில் கிடைக்குது. அது 1 to 3 தேக்கரண்டி அளவிற்கு வரைக்கும் நம்ம கூட்டி குறைச்சி சாப்பிட்டுக்கலாம். ஓகே. இது மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கு. ஒவ்வொரு வேளையும் சாப்பிடலாம். ஒரு வேளைக்கு 3 தேக்கரண்டி வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். ஆனால் அளவு அப்படிங்கிறது வந்து 1 தேக்கரண்டி தான், 3 to 5 கிராம் தான். ஆனால் இந்த சிவியாரிட்டி, அதாவது மலச்சிக்கல் கூடுதலாக இருக்கிறவங்க கொஞ்சம் அந்த கருணை லேகியத்தினுடைய அளவை கொஞ்சம் கூட்டி சாப்பிட்றதுனால தவறு இல்லை. இந்த மாதிரி நம்ம அந்த கருணைக்கிழங்குக்கு ஒரு மருந்தே கிடைக்குது. அதே மாதிரி பெருமருந்துகளும் நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சாதாரண நாகபஷ்பம்னு சொல்லுவாங்க, ஜிங்க், அது நாகபஷ்பம்னு பேர். அதுக்கப்புறம் உயர் மருந்துகள் சண்டமாருத சந்தூரம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான உயர் மருந்துகளும் இருக்குது. உடனடியாக வலி நிவாரணம் கொடுக்கக்கூடிய மருந்துகளும் உண்டு.